அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கொண்டாடப்படுது. முருகப்பெருமானின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பல விதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. முருகன் கோவில்கள், முருகனின் மந்திரங்கள் தேடி தேடி படிப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் நேரில் சென்று வழிபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தான் வருது. தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புவார்கள். ஆனால் இன்றைய பரபரப்பான காலத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையில் முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவது என்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகனின் வழிபாட்டை துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும். பிறகு பூஜை அறைக்கு சென்று முருகா முருகா என்று மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றியில் நிறைய வைத்து கொள்ள வேண்டும். முருகனின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி விளக்கு ஏற்றும் பொழுது முருகனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் நல்லது. மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் செய்வது போல அவரது நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ நமக எனும் மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களது காதில் படும்படியான வகையில் நம்ம சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 11 அல்லது 21 உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற பல விதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து நாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். பாடலை பாடும்போது வகையில் பூஜைக்காக வைத்து கொண்டு பாட வேண்டும். கண்களை மூடி முருகனை பாடலை நம்ம பாடும்போது முருகனின் முகத்தை நம்ம பார்த்து பாட வேண்டும். அப்படி பாடும்போது முருகனின் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவை கண்ணுக்கு தெரிவதை உணர முடியும். இந்த பாடலை சொல்லி கையில் உள்ள பூக்களை முருகனின் பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா என சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முருகனின் பாதத்தில் இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்து உங்களின் சட்டையோ அல்லது கைப்பையிலோ வைத்து கொண்டு வேலைக்கு செல்லலாம். வீட்டில் கிளம்பும் போது கையில் திருநீற்று வைத்து நம்ம முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி கொண்டு செல்வதும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லும் போதும் முருகனின் வழிபாடை நம்ம செய்யும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி விழா காலத்தில் தேய்பிறையின் ஆரம்பத்தில் 6வது நாள் வரை நடைபெறுகிறது. இந்த நாட்களில் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்யலாம். கந்த சஷ்டி விரதம், அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை, தைப்பூச நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. முருகனின் வேல் சக்தியின் புனித சின்னமாக இருக்குது. தினமும் வேல் வைத்து பூஜை செய்வது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை செய்வதால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. வெள்ளிக்கிழமையன்று முருகனை வழிபட்டால் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும். வீட்டில் அல்லது பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் உண்டாகலாம். முருகன் வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக திருமலை போன்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லும் போது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று. நினைத்ததை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு என்பது சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக நடைமுறை. முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்தது அனைத்துமே நடக்கும். முருகனின் அருளால் அனைத்து நலன்களும் நம்மை சூழும் அப்படின்னு சொல்லப்படுது.
முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமானவர். தொல்காப்பியர் கூற்றின்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நில தலைவர். ஐந்திணைகளில் முல்லை நிலத்துக்குரிய தெய்வமாக மாயோனும், மருத நில தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும், நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்காங்க. இருந்தாலுமே முருகனை அதிகம் வழிபடுவோர் தமிழர்களாக இருப்பதால் இந்த அக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். இதன் அடிப்படையில் தான் முருகனானவன் அழகன் என அழைக்கிறாங்க. தமிழின் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராக அமைஞ்சிருக்கு. முருகன் வழிபாடு வழக்கம் பழங்காலந்தொட்டே இருக்கிறதாகும். அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்றும் இருந்ததாகும். தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வமாக தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருக்கார். பலருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நிச்சயம் நம்மால் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ் கடவுள் என்று அழைப்பவர் கடவுளாகிய முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு பழங்காலந்தொட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமைவான் மகனின் மகளாக பிறந்தார். மீண்டும் சிவனை அடைவதற்கு கடுந்தவம் புரிஞ்சிருக்காங்க. அவருடைய தவத்தால் சிவன் பெரிதுமே மகிழ்ச்சி அடைந்திருக்கார். ஆகவே பார்வதி மணந்து அவருடன் அழைத்து சென்றதாகும். அவர்கள் இருவருமே கந்தமாத பர்வதத்தில் தங்கியிருக்காங்க. அங்கு சில நாட்கள் தன்னுடைய மனவாழ்வினை கழிச்சிருக்காங்க. அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டிருக்கார். அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பாக்கியமாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்றும் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செஞ்சுருக்காங்க. வானுலகம் வெறிச்சோடி இருந்தது. 3 உலகிலுமே பேய்களின் ஆட்சி நடந்ததாகவும் சொல்லப்படுது. அசுரர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களின் கொடுமை செய்ததாகும். அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தைச்சன் யாகம் செஞ்சுருக்காங்க. அது பார்வதியை அழைத்ததாகவும் சிவபெருமான அளிக்கவில்லை. இறுதியாக தேவர்கள் தொய்ந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்களுடைய பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அசுரர்கள் கிடைத்தது அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமான் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது என அவர்களிடம் பரிந்துரைத்திருக்காரு. இதனால் சிவபெருமானும் பார்வதியும் அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஒரு விசித்திரமான யோசனை நடைபெற்று ஆயத்தமாயிருக்காங்க. காதலின் கடவுளான மன்மதனை அணுகி சிவபெருமான் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக விழ வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்காங்க. மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதா பார்வதிக்கு சென்றதாகவும் அவர்கள் தனது வில்லிலிருந்து காதலை தூண்டு அம்புகளை சிவபெருமான் நோக்கி எஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் தவத்தில் ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய 3வது கண்ணை திறந்தார். இதனால் வெளியே வந்து தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக புசுக்கியதாக சொல்லப்படுது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமான அவமதித்தபடி வழிபாடு செஞ்சுருக்காங்க. தங்களுக்கு நேர்ந்த இல்லன்களை தெரிவிக்க எங்களுக்கு உதவியதாக மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கோரியிருக்காங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.